ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நம்ம தோட்டத்தில் பூவை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. ஒவ்வொரு வருஷமுங்க ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே போதும், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆளாக வரது தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டூலிப் கொஞ்சம் முந்திக்குச்சிங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு செடியில் மட்டும் பூ வந்தது. இந்த பூவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்லியாங்க. இது வந்து வின்டர் ஹாடி தான். ஒரு வருஷம் வச்சிட்டோம்னாவே போதுங்க. வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா சூப்பராக தளைஞ்சு வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தாங்க பூ வரும். அந்த பூவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக மறுபடியும் பூவே பூக்க தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த திகட்ட பூ வருங்க. இப்போ ஒரு புஷ் மாதிரி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி இது புஷ் மாதிரி தாங்க வளரும். அந்த புஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இலையே ஒரு இலை கூட தெரியாத அளவுக்குங்க ஃபுல்லாக பூ மட்டும்தான் இருக்கும். அந்த பூ ஃபுல்லாக கொட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து புது இலை வந்து மறுபடியும் செடி வந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்ருக்குங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 4லேருந்து ஒரு 5 அடி கிட்ட வளருங்க. ரொம்ப வருஷம் இருக்குது அப்படின்னா 20 அடி கூட வளருது அப்படிங்கிறாங்க. நான் ரோட்டில் போகும்போது ஒரு சில வீட்டிலலாம் பார்த்துருக்குறேங்க. வீட்டோட உயரத்துக்கு அவ்வளோ பெருசாலாம் வளர்ந்துருக்குது. நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா வச்சு இப்போ ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ தாங்க ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த முட்டிக்கால் உயரத்துக்கு இருக்குதுங்க. அதுவே பூவான பூவுங்க. நானும் இந்த பூ பூத்ததுலேருந்து பூ பறித்து கட்டி வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி தான் நேரம் வந்து சரியாக அமைஞ்சுதுங்க. எனக்கு வந்து இந்த பூவை ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதுங்க, நம்ம ஊர்லலாம் டிசம்பர் பூ இருக்குது இல்லைங்களா, எனக்கு அந்த பூவை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அது என்னவோ தெரியலிங்க, டிசம்பர் பூ மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஆசையாக தாங்க பார்ப்பேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. பிங்க்கு, இதில் லைட் பிங்க் இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் வரி டிசம்பரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 2 கலர் இருக்கும் இல்லைங்க, ஒயிட்டு ப்ளூவு, அதே மாதிரி ஒயிட் பிங்க் அந்த மாதிரியும் 2-3 காம்பினேஷனில் டபுள் கலர் உள்ள அசிலியாவுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு, ரெட்டு, ஆரஞ்சுங்க. அது இல்லாமல் அந்த இன்னொரு கலர் ஒன்று இருக்குதுங்க, அந்த வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கலரும் இருக்குது. ஒயிட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குதுங்க. நிறைய கலர்ஸில் இருக்குது. ஆனால் இந்த பூவை பார்த்தா டிசம்பர் பூ மாதிரியே தானங்க இருக்குது. எனக்கு என்னமோ இந்த பூவை பார்க்கும்போதெல்லாம் அதே தான் தோணும். அது நமக்கு வந்து இந்த சின்ன வயசு ஞாபகம் வந்து வந்து போகுங்க. இந்த பூ வந்து நம்ம தோட்டத்தில் வந்துருச்சு அப்படின்னாவே. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து மொட்டாக இருக்கும்போதே பறிச்சுட்டுங்க, இந்த பூ வந்து ஃபுல்லாக கோத்து அது நம்ம தோட்டத்தில் வந்து இந்த இது மறிக்கொழுந்து இருந்ததுங்களா, மறிக்கொழுந்தையும் வச்சுட்டுங்க நான் வந்து 2 கலர் காம்பினேஷனில் வந்து சாமிக்கு வந்து கட்டி வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. இந்த டைம் தான் வந்து சரி நம்ம பூ நல்லா வெடிச்சதுக்கப்புறமா பறித்து கட்டலாம். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நிறைய ரீல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பூ வந்து தலையில் வச்சு வச்சு போடுறாங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. சரி நம்மக்கிட்ட வந்து டிசம்பர் பூ கண்டிப்பாக இங்கே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த பூ வச்சு நம்ம ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ ஃபுல்லாக பறிச்சுட்டுங்க மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டேன். நமக்கு வந்து இந்த கை கட்டுறது வந்து நல்லா நெருக்கமாக வராதுங்க, கொஞ்சம் லூஸாக தான் வரும். அதனால் மாலை கட்டுற மாதிரி கட்டி வைக்கலான்ட்டு வச்சேங்க. ஆனால் ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க. நான் எதிர்பார்த்ததை விட செம்ம சூப்பராக வந்திருந்தது. சரி அதுக்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ பறிக்கலாம், எவ்வளோ தேவைப்படும்னு தெரியலைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு புஷ்லேருந்து தான் பறித்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா கால்வாசி தாங்க பறிச்சிருப்பேன். அதுவே கிட்டத்தட்ட ஒரு முழத்துக்கு மேலே பூ வந்தது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இன்னொரு பிங்க் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஓரளவுக்கு வாடிடுச்சுங்க. ஏன்னா பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. நல்லா வாடி போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 20 நாளைக்கிட்ட இந்த பூ இருக்குங்க, நல்லா அழகாக இருக்குங்க. அந்த 20 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூ மறுபடியும் இருக்கவே இருக்காது. மறுபடியும் ஃபுல்லாக செடி வந்து நல்லா பெருசாகிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டரே வந்து இந்த பூச்செடிலாம் வச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. தண்ணி கூட அடிக்கடி விடணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு மழை பெய்யுது இல்லைங்களா, அந்த தண்ணியிலேயே நல்லா ஜம்முன்னு தளைஞ்சிக்கோங்க. நமக்கு ஹெச்ஓயை மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்களே வந்து செடி நல்லா நீட்டாக ட்ரிம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பூ வச்சு இன்றைக்கி எப்படி மாலை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு பிளேட் ஃபுல்லாக பூ இருக்குதுங்க. மாலை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தேங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு. ஆனால் நான் மைக்கேல்ஸில் பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி டைப்பில். எனக்கு இல்லை. நிறைய பேர் லிங்க் கேட்டீங்க, என்னால் கொடுக்க முடியல, ரொம்ப சாரிங்க. சரி இப்போ பூ கட்டுறதுக்கு வந்துங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இந்த நூல் இருக்குது இல்லைங்களா, நூலோட லெஃப்ட் சைடு வந்து இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு பூ எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீளமாக விட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா விடுறதுனால பிரச்சனை இல்லை, பத்தாமல் விட வேண்டாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 முழத்துக்கு மேலே விட்டுருக்கேன்.
அதுவே அதிகம் தான். 2 முழத்துக்கிட்ட விட்டுருக்கேங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நூல் அதிகமாக இருக்கணும். மாலை கட்டுறதுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து நூல் அதிகமாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த நூல் வந்து பேஸ் தான். இதில் தான் பூ வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூவாக சுற்றுறோம் இல்லைங்களா? ஸோ நூல் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுங்க. அதனால் ரைட் சைடில் வந்து எப்பயுமே பூ நிறையா வச்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னா இதை வந்துங்க எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுவோம் இல்லைங்களா? அது மாதிரிங்க. இங்கே பாருங்கள். 2 வச்சாலும் ஓகேங்க. 1 வச்சாலும் ஓகே. இப்போ மல்லிகைப்பூலாம் பார்த்தீங்கன்னா 2 வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பூக்கட்டு கட்டுவோம் இல்லைங்களா? அது மாதிரிங்க. எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது. ரொம்ப சந்து சந்தாக தான் வரும். இந்த ஊர்லலாம் பந்து பந்தாக கட்டுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ண தெரியாதுங்க. நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டுறேன். மாலை கட்டும்போதுங்க பூ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப டைட்டாக இருக்குனீங்க அப்படின்னா பூ வந்து அறுந்து விழுந்துடும். இங்கே பாருங்களேன். இது வந்து கட்டிட்டோங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த கட்டி முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த எண்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்துங்க கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ இன்னொரு பூ எடுத்துங்க. நம்ம ஒரு பூ வைக்கும்போதுங்க இந்த விரல் இருக்குது இல்லைங்களா? இந்த விரலில் தான் நம்ம வச்சு வச்சு சுற்றிக்கிட்டே வருவோம். இப்போ எப்படி பண்ணணும்னா, இங்கே பாருங்களேன். இந்த பூவை இந்த விரல் மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இங்கே நூல் வந்து அடியில் இருக்குது இல்லைங்களா? இந்த அடியில் இருக்கிற நூலை வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி மேலே இந்த பூக்கு மேலே சுற்றிங்க. இந்த பூ அடியில் நம்ம கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அங்கே விட்டு இழுத்துடணுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் டைட் பண்ணிட்டிங்கன்னா இறுக்கமாகிக்கும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இன்னொரு பூ காமிக்கிறேன். இதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இந்த பூ சுற்றி முடித்தோடனேயுமே டக்குன்னு விரல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க பூக்கிட்ட வந்துடணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இந்த பூவை எடுத்து வைக்கும்போது இந்த விரல் மேலே தான் வைக்கிறேன் பாருங்கள். இதை வச்சு இந்த விரலை வச்சு பிடிச்சிக்கிட்டேங்க. நூல் வந்து நமக்கு ஆல்ரெடி அடியில் தான் இருக்குது இல்லைங்களா? இந்த நூலை வந்து பூக்கு மேலே விட்டுங்க. அடியில் வந்து இந்த பூக்கு அடியில் கொண்டு வந்து இழுக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த பூக்கு அடியில் கொண்டு வந்து இந்த நூலை வந்து இப்படி இழுக்கணுங்க. அவ்வளோதான். நீங்கள் சுற்றும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த பூ வந்து கழண்டாமல் இருக்குங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ன மல்லி, கனகாமரம்லாம் டக்குன்னு கழண்டு வராது. மல்லிகைப்பூ வந்து சிறு காம்பாக இருக்குது இல்லைங்களா? அது டக்குன்னு கழண்டு வந்துடும். அதனால் அது மட்டும் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம மேலே கட்டின பூ மேலே தான் விரல் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ பூ இப்படி வைக்கிறோம். விரலை வந்து ஆள்காட்டி விரலை வச்சு பிடிச்சிக்கிறோங்க. இந்த நூல் இருக்கு இல்லைங்களா? அடியில் இருக்கிற நூல், இதை வந்து பூக்கு மேலே விட்டு அந்த பூவோட அடியில் வந்து வெட்டி இழுத்துக்கணும். இப்படியே நீங்கள் விடும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஹாஃப் சர்க்கிள் வந்துருச்சு. இன்னும் இந்த சைடு நம்ம இன்னும் வரல. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் வந்துருச்சு. அடுத்ததும் அதே மாதிரி பண்ணலாம். இங்கே பாருங்கள். இது நீங்கள் வச்சுட்டு ஒரு பூவும் நீங்கள் சுற்றிட்டு அடுத்த பூ மேலே விரல் வைக்கவே என்ன ஆகும்னா அதுவே சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிக்குங்க. நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்களேன், சர்க்கிள் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். கீழேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இனி வந்து நீங்கள் அப்படியே சுத்த என்ன ஆகும்னா அப்படியே பந்து மாதிரி அப்படியே ரவுண்டாக வந்துடுங்க. பூவை எடுத்து வைக்கிறீங்க, வச்சுட்டு அடியில் வச்சு சுற்றுறோங்க. இவ்வளோதான். இப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதாங்க. இந்த பூ வந்து நம்ம செடியில் பூத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கிட்ட ஆகுதுங்க. நான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதோட மொட்டு இருக்குது இல்லைங்களா? மொட்டு தான் வந்து ஃபுல்லாக கோத்து காமிச்சேன். இந்த டைம் வந்து பூ வெடிச்சதுக்கப்புறம் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசைங்க. ஏன்னா எனக்கு இந்த பூவை பார்க்கும்போது நம்ம ஊரில் அந்த டிசம்பர் பூ இருக்குது இல்லைங்களா? இப்போ தான் நம்ம ஊரில் இந்த டிசம்பர் பூ தலையில் வைக்கிறாங்கல்ல, ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது. சரி, நம்ம இதை கட்டி தலையில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். 2 லேயர் வந்துட்டோம் இல்லைங்களா? அழகாக ரவுண்ட் வந்துருச்சு பாருங்கள். எங்கேயுமே கேப் இல்லை. சர்க்கிள் அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அசிலியா வந்து நிறைய கலர்ஸில் இருக்குதுங்க. இது வந்து பேபி பிங்க் இல்லைங்களா? இதுலேயே இன்னும் லைட் பிங்க் ஒன்று இருக்குது. இதுலேயே டார்க்காக அந்த வாடாமல்லி கலர் வரும் பாருங்கள், அந்த கலரும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பிங்க் மட்டும்தாங்க இருக்குது. எனக்கு வந்து இந்த ரோட்டில் போகும்போது இப்போ இது என்ன ஆகுனாங்க, ஃபுல்லாக பூ விரிஞ்சிட்டு இது அப்படியே இலையாக மாறிடுங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பூக்காது.
நான் வந்து இந்த பிங்க் மட்டும் தான் வச்சுருந்தேங்க. இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது, அடடா! இந்த கலர் வச்சுருக்கலாமே, அந்த கலர் வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா நெருக்கமாக இருக்குங்க. பந்து மாதிரி இருக்கும், நல்லா நெருக்கமாக. இது பாருங்க எவ்வளோ அழகாக பந்து மாதிரி வந்திருக்குன்ட்டு. நம்ம ஊர்லலாம் அந்த அரளிப்பூ இருக்கும் இல்லைங்களா, பிங்க் கலரு, அதே மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து 2 லேயர் இருக்குங்க பூவில். நீங்கள் கவனிச்சிங்களாங்க? ஒரு ஒரு பூலேயுமே 2 லேயர் இருக்குது. ஆனால் இந்த பூ வந்து இப்போ ஃபுல்லாக இவ்வளோ பந்தா இருக்குது இல்லைங்களா, வாடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாலை வந்து ஒரு ஒரு பூவையும் சுற்றணும் இல்லைங்களா, அது வந்து நல்லா கிளியராக தெரியும். மல்லிகைப்பூ மட்டுங்க, இந்த குண்டு மல்லிகைப்பூ மட்டும் கட்டும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக பூ வச்சு கட்டிக்கிட்டே வரணுங்க. காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குங்களா, நம்ம வந்து ஒரு ஒரு பூவாக சுற்றிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுனா, கொஞ்சம் எங்கேயாவது நம்ம லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா பூ வந்து அப்படியே கழண்டு வர ஆரம்பிச்சிடுங்க. இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பூ கழண்டு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே லைனாக எல்லா பூவும் வந்துருங்க. பட் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கழண்டாது. ஏன்னா இது ரொம்ப காம்பே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, நீளமாக இருக்குதுங்க. பூ வந்து நம்ம பிடிச்சு வைக்கும்போதே நல்லா உள்ளே பிடிச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நீட்டாக வந்துடும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஊரில் வந்து எல்லார்த்து வீட்லேயுமே டிசம்பர் பூ இருக்குங்க. டிசம்பர் பூ இல்லாத வீடே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அது எங்கள் அத்தை வீட்டில் பார்த்திங்கன்னா 4 கலர், ஆமாம் 4 கலர் கிட்ட வச்சுருந்தாங்க. ஒயிட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வரி டிசம்பரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வரி டிசம்பரினா ப்ளூவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்குங்க. அது வந்து வரி டிசம்பரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிளு, அப்புறம் பிங்க்குங்க. காலையில் வந்து அத்தை வீட்டில் பார்த்திங்கன்னா அக்கா இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க. காலைல எனக்கும் சின்ன அக்காவுக்கும் என்ன வேலைன்னா, எனக்கு இந்த கலர் பூ வேணும், எனக்கு அந்த கலர் பூ வேணும்னு தான் காலையில் சண்டையாகவே இருக்கும். காலைல தூங்கி முழிச்சோனையுமே போய் இந்த பூவையும் அந்த பூவையும் பறித்து பறித்து தான் தலையில் வந்து கட்டி கட்டி வச்சுட்டு போவோம். ஆக்சுவலாக இந்த பூவும் கட்டலான்ட்டு தாங்க இருந்தேன். கட்டினா இன்னும் வந்து அந்த நீளம் கொடுக்கும் இல்லைங்களா, அதுதான் கட்டலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து பூ வந்து கட்ட தெரியாதுங்க. அந்த லூஸாக தான் கட்ட தெரியும். இந்த ஊர்லலாம் வந்து நல்லா அப்படியே நெருக்கமாக கட்டுறாங்க இல்லைங்களா, அது வந்து இன்னும் எனக்கு கட்ட தெரியாது. யாராவது சொன்னால் கூட நம்பவே மாட்டேங்கிறாங்க. "உனக்கு பூ கட்ட தெரியாதா?" அப்படிம்பாங்க. எனக்கு இன்னுமே பூ கட்ட தெரியாதுங்க. கால் கட்டு கட்டுவேன். இது மாலை கட்டு கட்டுறதுங்க. பூ வந்து கட்ட தெரியாது. இது ஸ்கூல் படிக்கும்போதே இந்த மாலை கட்டுறது வந்து கற்றுக்கிட்டேனுங்களா, அதனால எனக்கு பூ கட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஊரில் அம்மா கட்டி கொடுப்பாங்க, வச்சுட்டு போயிடுவோம். அதுக்கான வாய்ப்பே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இது கட்டும்போது பார்த்திங்கன்னா, இந்த லெஃப்ட் கை இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த விரல் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள், கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லென்த்து கொடுக்க கொடுக்க வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பூ வந்து மாலை எல்லாம் கட்டும்போது அந்த நீளமாக கட்டுறோம் இல்லைங்களா, ஒரு 5 அடி 4 அடின்னு கட்டும்போது பார்த்திங்கன்னா, பூவோட வெயிட்டுக்கு வந்து நம்மளால் தூக்கி சுற்றவே முடியாதுங்க. அது பெரிய வேலையாக இருக்கும் சுற்றுறது. இந்த பூ வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால ஓகேங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 முழத்துக்கு மேலேயே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம ஒரு ஒரு பூவும் அந்த நூலை சுற்றி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கை மேலே வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் அதே மெத்தடு தாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குங்க. நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துருங்க. நான் ஃபஸ்ட்டு மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வந்து பூ கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் "நீ வந்து வீண் பண்ணிடுவ, கம்முனு இரு" அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, இது
இலை இருக்குது இல்லைங்களா, அந்த நொச்சி இலை, இந்த இலை நிறைய இலையெல்லாம் பாருங்கள், நம்ம ஊர்லலாம் தோட்டத்தில் இருக்கும் பாருங்கள். அந்த இலைய வந்து நிறைய பறிச்சுட்டு வந்து அந்த இலையில வச்சு வச்சு கட்டுவேங்க. செம்பருத்தி இலை, என்னென்ன இலை கிடைக்குதோ அந்த இலையிலலாம் வச்சு வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே புள்ள நல்லா கட்டுது, இனி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து வந்ததுங்க. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிலது தெரியுங்க. அந்த நுணுக்கம் வந்து ஓகே இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. நம்ம ஆரம்பத்தில் கட்டி பழகும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்கிறக்க வந்துருங்க. பூ வந்து ஃபஸ்ட் டைம் கட்டும்போது ஒரு சிலருக்கு இந்த நடுவில் இப்போ நமக்கு ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்கோம் இல்லைங்களா, நடுவில் வந்து ஒரு சில பூ கலந்து வர மாதிரி இருக்கும். அடுத்த டைம் என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஒரு பூவும் சுற்றும்போது நம்ம டைட்டாக பிடிச்சி நூலை டைட்டாக சுற்றிக்கிட்டோமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேட்சாக ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கிறேன், க்ரீன் அண்டு பிங்க் கலர் பார்டரு. அதுக்கு தான் வச்சு கட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசைங்க. அது இந்த இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வந்து இந்த டிசம்பர் பூ தலையில் வச்சு வச்சு அதே தான் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த வின்டேஜ் கலெக்ஷன் வேறு போட்டிருக்காங்களா, எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. நாம் இங்கே இருக்கிறோம், நமக்கு அந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது இல்லைங்களா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம லைட்டாக மேனேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுங்க. நல்லா வந்திருக்குது ஆக்சுவலாக பூ பார்க்குறதுக்கு. இந்த பூ கட்ட வருமா வராதான்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா 2 லேயர் இருக்கு இல்லைங்க, இந்த காம்பு வந்து கழண்டுச்சுனாவே இது 2 தனித்தனியாக வேறு கழண்டு வந்துருச்சுங்களா, அதுதான் கட்ட வாட்டமாக இருக்குமா இருக்காதான்னு யோசனையாகவே இருந்தது. பட்டு சூப்பருங்க, நல்லா வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. கரெக்டாக ஒரு முழத்துக்கு கொஞ்சம் கம்மிங்க, நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பூ பாருங்கள், கேப்பே இருக்காது, சுத்தமாக கேப் இருக்காது. இந்த மாலை கட்டும்போதுங்க இந்த நீலம் வருது இல்லைங்களா, நீலம் வரும்போது நம்ம ஒரு பூ வச்சு சுற்றும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே அழகாக ஆடுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாலையும் அந்த பூ வச்சு வச்சு சுற்றும்போது இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இது வந்து இப்போ ஃபைனலாக எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு கைக்கு வந்து இவ்வளோ வருது, ஒரு முழத்துக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ இப்படி தான் வைக்கலான் இருக்கேன். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குமோ, சரி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பூ வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ கட்டி முடிச்சுட்டுங்க. இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக முடி போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரியே முடி போட்டுக்கிட்டால் போதுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த சைடு லெஃப்ட்டில் விட்டுருக்க த்ரெட்டும் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அதையுமே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இது நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கொண்டோசி பின்ன இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒன்று குத்தி இங்கே ஒன்று குத்தி வச்சுக்கலாங்க. பூ நல்லா கட்டி முடிச்சதுக்கப்புறங்க தலையில் வைக்கவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருந்தது, ஆனால் தலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தாங்க இருந்தது. அதுவும் சாரீக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சிங்க. கலர் மேட்ச் ஆகுமா ஆகாதான்னு தான் டவுட்டாகவே இருந்தது. ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிடுச்சிங்க. அதுவும் நம்ம முடி வேறு ஷார்ட்டாக இருக்குதுங்களா, பூ வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தது. அப்புறம் நம்மகிட்ட ஒரு ஜவுரி முடி வேறு இருந்ததுங்க, ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்க தான் பின்னி விட்டாங்க. அதை பின்னி விட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த 90ஸ்லாம் அந்த நகையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த அட்டி ஆரம்லாம் போட்டு பண்ணணுன்ட்டு. என்கிட்ட அந்த மாதிரி நகை எதுவுமே இல்லைங்க. சரி இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு போட்டேன். அதுவே சிம்பிளாக நீட்டாக தாங்க இருந்தது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பாபுஷாவில் எடுத்ததுங்க.
இது வந்து எடுத்து ஒரு 3-4 வருஷம் ஆகுதுங்க. ப்ரைஸ் வந்து 7000 என்னவோங்க. இந்த கலர் எடுக்கும்போது அம்மா சொன்னாங்க, "கண்ணு இது பழைய கலர் கண்ணு, இதெல்லாம் எதுக்கு எடுக்கிற?" அப்படின்ட்டு. இந்த கலர் வந்து எப்பயுமே நல்லாயிருக்குமா அப்படின்னேன். அது எப்போ கட்டினாலுமேங்க ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகா பிரைட்டாக தான் எடுத்து கொடுக்குது. அதுவும் கரெக்டாக அந்த நகையெல்லாம் போடவும் பூ எல்லாம் மேட்ச் ஆகவும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சுங்க. ரொம்ப நாளாக வந்து இப்படி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த டிசம்பர் பூ பார்த்து பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி ஃபைனலி நம்மளோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சுங்க. உங்களுக்கு வந்து இந்த பூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சாரீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த விலாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.